ஆசியாவில் வாகன உற்பத்திக்கு முக்கிய மையமாக விளங்கும் நகரம் எது? ஏ. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். பி. சென்னை, சென்னை. சி. மதுரை, மதுரை. டி. தூத்துக்குடி, டியூட்டிகோரின். சரியான பதில் பி. சென்னை, சென்னை. சரியான விடை பி. சோகஸ்மெலி. சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இங்கு ஏராளமான பன்னாட்டு வாகன உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. இந்தியாவின் மொத்த வாகன உற்பத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை சென்னை வழங்குகிறது. 2011 இல் கேரளாவின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு சதவீதமாக இருந்தது? ஏ. 75.36%. பி. 80.09%. சி. 78.03%. டி. 94%. சரியான பதில் டி. 94%. சரியான விடை டி. சோகஸ்மெலி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கேரளா 94% எழுத்தறிவு விகிதத்துடன் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது. இது இந்தியாவின் சராசரி எழுத்தறிவு விகிதமான 74.4 விட மிக அதிகம். பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சுத் தொழில்களுக்கு பெயர் பெற்ற நகரம் எது? ஏ. விருதுநகர், சிவகாசி, விருத்நகர், சிவ்காஷி. பி. மதுரை, மதுரை. சி. திருப்பூர், திருப்பூர். டி. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். சரியான பதில் ஏ. விருதுநகர், சிவகாசி, விருத்நகர், சிவ்காஷி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. சிவகாசி இந்தியாவின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது. இது நாட்டின் பட்டாசு உற்பத்தியில் 80% மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்களிக்கிறது. அச்சுத் தொழிலிலும் இது உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. நேரடி வரிகள் நபர்களின் எந்த அம்சங்களின் மீது நேரடியாக விதிக்கப்படுகின்றன? ஏ. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. பி. வருமானம் மற்றும் சொத்து. சி. பொது சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு. டி. நுகர்வு மற்றும் ஆடம்பர பொருட்கள். சரியான பதில் பி. வருமானம் மற்றும் சொத்து. சரியான விடை பி. சோகஸ்மெலி. நேரடி வரிகள் ஒரு தனிநபரின் வருமானம் அல்லது அவர் வைத்துள்ள சொத்துக்களின் மீது நேரடியாக விதிக்கப்படுகின்றன. இந்த வரியை செலுத்தும் சுமையை மற்றொருவருக்கு மாற்ற முடியாது என்பது இதன் சிறப்பம்சமாகும். நிலம் எப்போது பற்றாக்குறையாகி அதனால் விலை பெறுகிறது? ஏ. அது உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் போது. பி. அதன் வளம் குறையும் போது. சி. அது விவசாயத்திற்காக பயிரிடப்படும் போது. டி. அது இயற்கையின் இலவச கொடையாக இருக்கும் போது. சரியான பதில் ஏ. அது உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் போது. நிலம் என்பது இயற்கையின் கொடை, ஆனால் அதன் அழிப்பு நிலையானது மற்றும் மாற்ற முடியாதது. உற்பத்தியில் நிலத்தை பயன்படுத்தும் போது அதன் தேவை அதிகரித்து பற்றாக்குறை ஏற்படுவதால் அதற்கு விலை அல்லது வாரம் ரெண்ட் நிர்ணயிக்கப்படுகிறது. வரி விதிப்பில் நிச்சயத்தன்மையால் வரி செலுத்துவோருக்கு கிடைக்கும் முதன்மையான நன்மை என்ன? ஏ. குறைக்கப்பட்ட வரி பொறுப்புகள். பி. அனைத்து பொருளாதார விரயங்களையும் தவிர்த்தல். சி. குறைந்த பொருளாதார நலன். டி. அதிகரித்த வசூல் செலவு. சரியான பதில் பி. அனைத்து பொருளாதார விரயங்களையும் தவிர்த்தல். சரியான விடை பி. சோகஸ்மெலி. வரி செலுத்துவோர் எவ்வளவு எப்போது வரி செலுத்த வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிவது தேவையற்ற குழப்பங்களையும் பொருளாதார விரயங்களையும் தவிர்க்கிறது. இது ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு விதிகளில் கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் முக்கியமான ஒன்றாகும். ஒரு நாட்டுக்கு மக்களின் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முதலீடு செய்வதால் என்ன ஏற்படலாம்? ஏ. மரத்திறன்களில் சரிவு. பி. இயற்கை வளங்களில் குறைவு. சி. எதிர்காலத்தில் அதிக வருவாய் விகிதம். டி. உடல் வளர்ச்சி மீது மட்டுமே கவனம் செலுத்துதல். சரியான பதில் சி. எதிர்காலத்தில் அதிக வருவாய் விகிதம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முதலீடு செய்வது மனித மூலதனத்தை உருவாக்குகிறது, இது எதிர்காலத்தில் அதிக உற்பத்தித்திறன் மற்றும் வருமானத்திற்கு வழிவகுக்கும். இது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நீண்ட கால அடிப்படையில் உறுதி செய்கிறது. உரையில் வரையறுக்கப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று எது? ஏ. வட்டி விகிதங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். பி. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பட்ஜெட் டெபிசிட். சி. பணவீக்க விகிதம் இன்ஃப்ளேஷன் ரேட். டி. வரி ஏய்ப்பு டாக்ஸ் எவேஷன்.
சரியான பதில் டி வரி ஏய்ப்பு, டாக்ஸ் எவேஷன். சரியான விடை வரி ஏய்ப்பு. வரி ஏய்ப்பு என்பது சட்டவிரோதமாக வரி செலுத்துவதை தவிர்ப்பதை குறிக்கும் ஒரு முக்கியமான பொருளாதார கருத்தாகும். இது கருப்பு பணம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. தவறானவை. வட்டி விகிதங்கள் பணவியல் கொள்கை சார்ந்தது. கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி எந்த வரி வகையின் கீழ் வருகிறது? ஏ. மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். பி. வருமான வரி, இன்கம் டாக்ஸ். சி. நேரடி வரி, டைரக்ட் டாக்ஸ். டி. சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். சரியான பதில் ஏ. மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். 8. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி கலால் வரி என்பது பொருட்களின் உற்பத்தியின் போது விதிக்கப்படுகிறது. இதன் சுமை இறுதியில் நுகர்வோர் மீது சுமத்தப்படுவதால் இது ஒரு மறைமுக வரியாகும். உற்பத்தியாளர் வரியை செலுத்தினாலும் அதை விலையின் மூலம் மக்களிடமிருந்து வசூலிப்பார். வறுமை நிலைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாவட்டங்களை வகைப்படுத்த எத்தனை பிரிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. 5. பி. 2. சி. 4. டி. 3. சரியான பதில் டி. 3. சரியான விடை தமிழ்நாட்டில் வறுமை நிலைகளின் அடிப்படையில் மாவட்டங்கள் அதிக வறுமை, மிதமான வறுமை மற்றும் குறைந்த வறுமை என 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த வகைப்பாடு சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை தீர்மானிக்க பயன்படுகிறது. பணம் தொடர்பாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கலந்துரையாடலின் முதன்மை தலைப்பு என்ன? ஏ. பணத்தின் மதிப்பு, தி வேல்யூ ஆஃப் மணி. பி. பணவீக்கத்தின் தாக்கம். சி. வங்கியியலின் வரலாறு. டி. வளங்களின் பற்றாக்குறை. சரியான பதில் ஏ. பணத்தின் மதிப்பு, தி வேல்யூ ஆஃப் மணி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பணத்தின் மதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தைக் கொண்டு வாங்கக்கூடிய பொருட்களின் அளவை குறிக்கிறது. இது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தை பொறுத்து மாறுபடும் என்பதால் இதுவே முதன்மை தலைப்பாக அமைகிறது. உலகமயமாக்கல் எப்போது அதன் நவீன வடிவத்தை அணுகத் தொடங்கியது? ஏ. 17ஆம் நூற்றாண்டு. பி. 18ஆம் நூற்றாண்டு. சி. 19ஆம் நூற்றாண்டு. டி. 20ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் சி. 19ஆம் நூற்றாண்டு. 1. 19ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி மற்றும் போக்குவரத்து வசதிகளின் முன்னேற்றத்தால் உலகமயமாக்கல் அதன் நவீன வடிவத்தைப் பெறத் தொடங்கியது. இக்காலத்தில் உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் மூலதன பரிமாற்றம் பெருமளவில் அதிகரித்தது. 2. கடன் மற்றும் பற்று அட்டைகள் போன்ற நெகிழிப் பணத்தை பயன்படுத்துவதன் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. இயற்பியல் பணப்புழக்கத்தை அதிகரிக்க. பி. சேமிப்புச் சான்றிதழ்களை ஊக்குவிக்க. சி. கருவூல உண்டியல்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க. டி. பணமில்லா பரிவர்த்தனைகளை எளிதாக்க. சரியான பதில் டி. பணமில்லா பரிவர்த்தனைகளை எளிதாக்க. சரியான விடை டி. சோகஸ்மேலி கடன் மற்றும் பற்று அட்டைகள், கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் போன்ற நெகிழி பணத்தின் முக்கிய நோக்கம் பணத்தை நேரடியாக கையாளாமல் மின்னணு முறையில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதாகும். பெரும்பாலான சர்வதேச வர்த்தக பரிவர்த்தனைகள் எந்த நாணயத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன? ஏ. பவுண்டுகள், பவுண்ட்ஸ். பி. யூரோக்கள், யூரோஸ். சி. yen. டி. அமெரிக்க டாலர்கள், யுஎஸ் டாலர்ஸ். சரியான பதில் டி. அமெரிக்க டாலர்கள், யுஎஸ் டாலர்ஸ். சரியான விடை டி. அமெரிக்க டாலர்கள். உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர் மிகவும் வலிமையான மற்றும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணயமாக திகழ்கிறது. பெரும்பாலான நாடுகள் தங்கள் அந்நிய செலாவணி கையிருப்பை டாலராகவே வைத்துள்ளன. ஒரு நிறுவனம் இந்த துறையின் ஒரு பகுதியாக வகைப்படுத்தப்பட அரசாங்கம் மொத்த பங்கு மூலதனத்தில் எவ்வளவு சதவீதத்தை வைத்திருக்க வேண்டும்? ஏ. 40%க்கும் 50%க்கும் இடையில். பி. 51%க்கும் அதிகமாக. சி. 25%க்கும் குறைவாக. டி. சரியாக 50%. சரியான பதில் பி. 51%க்கும் அதிகமாக. சரியான விடை பி. சோகஸ்மேலி ஒரு நிறுவனம் அரசு நிறுவனமாக கருதப்பட வேண்டுமானால் அதன் செலுத்தப்பட்ட பங்கு மூலதனத்தில் குறைந்தது 51% மத்திய அல்லது மாநில அரசிடம் இருக்க வேண்டும். இது அந்த நிறுவனத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டை அரசாங்கம் வைத்திருப்பதை உறுதி செய்கிறது.
தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக 1971 இல் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஏ. சிட்கோ சிட்கோ, பி. எல்காட் எல்காட், சி. சிப்காட் சிப்கோட், டி. டிட்கோ டிட்கோ. சரியான பதில் சி. சிப்காட் சிப்கோட். 1. சிப்காட் சிப்கோட் அமைப்பு 1971ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் தொழில் பூங்காக்களை அமைக்கவும் உருவாக்கப்பட்டது. இது பின்தங்கிய பகுதிகளில் தொழிற்சாலைகளை தொடங்க நிதி உதவியும் நில ஒதுக்கீடும் வழங்குகிறது. 2. மனிதன் அழிக்க முடியாத நிலத்தின் அசல் மற்றும் அழிக்க முடியாத சக்திகளில் ஒன்று எது? ஏ. அதன் உள்ளார்ந்த வளம், பி. செயற்கை வளங்களை உருவாக்கும் அதன் திறன், சி. மின்சாரத்தை உருவாக்கும் அதன் திறன், டி. மனிதர் வாழ்வதற்கான அதன் சாத்தியம். சரியான பதில் ஏ. அதன் உள்ளார்ந்த வளம். நிலத்தின் அசல் மற்றும் அழிக்க முடியாத சக்தியாக அதன் உள்ளார்ந்த வளம் இன்ஹெரண்ட் ஃபெர்டிலிட்டி கருதப்படுகிறது. இது இயற்கையின் இலவச கொடையாகும். டேவிட் ரிக்கார்டோவின் கூற்றுப்படி மனிதனால் நிலத்தின் இந்த அடிப்படை உற்பத்தித் திறனை முழுமையாக அழிக்க முடியாது. முதலீட்டை திரும்பப் பெறுவதைத் தவிர தனியார் துறைக்கு அதிக சுதந்திரம் அளிக்க அரசாங்கம் வேறு எதை கருத்தில் கொண்டிருந்தது? ஏ. புதிய வரிகளை செயல்படுத்துதல், பி. நேரடி வெளிநாட்டு முதலீட்டை அழைத்தல், சி. ஏற்றுமதியை கட்டுப்படுத்துதல், டி. அரசாங்க கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துதல். சரியான பதில் பி. நேரடி வெளிநாட்டு முதலீட்டை அழைத்தல். சரியான விடை டி. சோகஸ்மெலி 1991 புதிய பொருளாதார கொள்கையின்படி முதலீட்டை திரும்பப் பெறுவதுடன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு மூலதனத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஈர்க்க நேரடி வெளிநாட்டு முதலீடு FDI அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?